இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் அவ்வளவு ஒரு பொண்ணு தானே. ஒரு உயிர் வரதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெயின்னு நமக்கு தானே தெரியும். அப்புறம் எப்படிக்கா அவளால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கினாதான் அவளுக்கெல்லாம் புரியும். லைஃப் டைம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும்க்கா. மாறன் மாமாவாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. மாற சொன்னதுல ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்ம நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஜெயில இருக்க வேண்டி வந்திருக்கும். கோர்ட்டு கேஸ்னு திரும்பவும் நம்ம குடும்பம் அலைய வேண்டி வரும். இதுல பத்தாததுக்கு கொலைகாரிங்கிற ஒரு பட்டம் வேற. அட போக்கா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவ. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவ கதையவே முடிச்சிருப்பேன். நீங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி நான் அங்க போயிருந்தேனா அவளை கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டு எந்த தடையுமும் இல்லாம வந்திருப்பேன். ஏய் பைத்தியம், இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் சினிமால வேணா நல்லா நடக்கும். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. உன்னை நம்பி கார்த்தி இருக்காரு, நம்மள நம்பி நம்ம குடும்பம் புருஷன் எல்லாம் இருக்காங்க. எடுத்தவங்க ஊத்தோன்னு நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ணிட முடியாதுரி. நீ என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆகவே முடியலக்கா. ஓய், சொல்லு. என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழணும். லைஃப்ல எந்த காம்ப்ளிகேஷனும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்போ கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. காலையில நான் வேலைக்கு போவேனா, ஈவினிங் திரும்ப வருவேனா, நீ என்ன அக்கறையா பார்த்துப்பியா, வரும்போது உனக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து கொடுப்பனா. பாரா. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா இல்ல? இந்த கிரிஞ்சு லைஃபுக்கு தாண்டி என்ன மாதிரி 90s கிட்ஸ் எல்லாம் ஏங்கி கிடக்குறானுங்க. என்ன சிரிக்கிற? இன்னும் எவ்வளவோ இருக்கு. சொல்லு சொல்லு கேக்குறேன். ரோட்ல ஒன்னா தோல்ல கை போட்டு நடக்கணும், பைக்ல பறந்து போகணும், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும், தேன் மிட்டாய் சாப்பிடுறது, நைட்டு ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து சீரியல் பார்க்கறது, இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே நைட் 2 பேரும் ஒன்னா டிரைவ் போறது, நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நீ எனக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இதே மாதிரி ஒன்னா. லிஸ்ட் பெருசா போகுது போலயே. நான் சொன்னது வெறும் 10% தான். இன்னும் எவ்வளவோ இருக்குது. நம்ம காதலிச்ச காலத்துல இருந்து. நாம காதலிச்ச காலமா? சரி, நான் லவ் பண்ண காலத்துல இருந்து. அப்படி சொல்லு. கல்யாணம் முடிஞ்சு இப்ப வரைக்கும் நம்ம புருஷ முண்டாட்டியா வாழவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது புருஷ முண்டாட்டியா ஹாப்பியா வாழணும். அதுக்கிடையில எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. நீ என்ன முறைக்கிறது, நான் உன்னை முறைக்கிறது, உன்னை சண்டை போட்டுக்கிறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. டேய், நான் மட்டும் என்ன கல்லாடா? நானும் சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள பார்த்துதான் வளர்ந்தேன். எனக்கும் ரொமான்டிக்கா மற்றவங்க மாதிரி வாழணும்னு ஆசை இருக்குதான். ஆனா இந்த மாதிரி மற்றவங்க பிரச்சனையை தலையில போட்டுட்டு ஓடுனதெல்லாம் போதும்டா. இனிமே நம்ம லைஃப வாழலாம், சரியா? அப்போ வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கலான்னு சொல்ற. அப்படி வாழ்றதுன்னா என்னன்னு தெரியுமா? போடா. டேய், இன்னும் ஏன்டா லைட்ட போட்டுருக்கீங்க? ஆஃப் பண்ணுங்கடா. டேய் ராகவா, ராகவா, கார்த்தி. அப்பா. டேய், என்னடா பண்றீங்க? இத வரேன்ப்பா. டேய், மணி என்ன ஆகுது? கடைக்கு கிளம்பலாமா?
இன்னும் என்ன பண்றானுங்க அவனுங்க? கண்மணி, மாமா என்னம்மா உன் புருஷன் எழுந்துட்டானா இல்லையா? இல்ல இன்னும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கானா? இல்ல மாமா, அவரு ரெடி ஆயிட்டாரு, இதோ வந்துருவாரு. அம்மா டைம் ஆயிடுச்சுமா. கடைக்கு சீக்கிரம் போடணும்னு ஒரு பொறுப்பு வேணாமா அவனுக்கு? என்ன பழைய மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்களா? அம்மா இப்ப நம்ம கையில கடை. சீக்கிரம் ரெடி ஆக சொல்லுமா. ரெடி ஆயிட்டாரு, இதோ வந்துட்டாரு மாமா. டேய் போலாம்ப்பா. டேய் சொல்லுங்கப்பா. என்னடா இது, பட்டனை மேலே கீழே மாத்தி போட்டிருக்க? என்னங்க? அப்பா அது இல்லப்பா, பதட்டத்துல தான். டேய் பதட்டத்துல சட்டை போடாம வந்துருவியா? டேய் பாத்துடா. சரிப்பா. ஆமா இங்க நடுலவன் எங்க? டேய் கார்த்தி. இந்தாங்க மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. இந்த கண்மணி கார்த்தி எடுத்துக்கோ. என்ன மாமா, கிளம்பியாச்சுங்களா? நான் வேணா தலை சீவி விடட்டுமா, இல்ல பவுடர் கீடர் ஏதாவது? டேய் என்ன டல்லா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையாடா? தலை எதுவும் வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. டேய் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலடா. ஆமா, கீழே என்ன பெரு சவுண்ட் ஓவரா விட்டுட்டு இருக்குது? அதுவா, மாமா கடைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு இருக்காரு. டேய் மரா, என்ன யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. இல்லடி, அந்த ஆள் அந்த கடையை அவ்வளோ மிஸ் பண்ணிருக்கிறாரு. மாமா மட்டுமா, நம்ம எல்லாரும் தானே அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். அத சொல்லல. பின்ன என்ன? அது என்னன்னா, இதனால அந்த சின்ன கடையில குடும்பமா ஒன்னா இருந்தோம். இப்ப அந்த கடை திரும்ப வந்ததும் எல்லாரும் அங்க போயிடுவாங்க. மறுபடியும் நம்ம 2 பேர் மட்டும் தனியா அந்த கடையில் நிக்க போறோம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஏன் இப்படிலாம் பேசுற? என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. சின்ன பசங்க மாதிரி பேசாத மாறா. ஒருவேளை இந்த 90s கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்களோ என்னமோ.